தமிழ்நாட்டில் இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தலைமையில் தாவேகாவினுடைய ஆட்சி வந்திருக்கிறது. அவருக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத சமயத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஆதரவு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கிடைத்து விடுதலை சிறுத்தை கட்சியும் அவர்கள் ஆதரவு கொடுத்த அடிப்படையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டு இப்பொழுது கூட்டணி ஆட்சியில் விஜய் அவர்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவர்கள் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று விரும்பி திரு விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் அவர் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கும் பொழுதே மிக தெளிவாக நான் இந்த ஆட்சியிலே ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய யாரையும் என்னுடைய அமைச்சர்களையோ அதிகாரிகளோ விடமாட்டேன் என்று கூறியிருக்கிறார். அவர் எடுக்கிற மிகப்பெரிய முயற்சி, அவர் அதற்கு ஒரு உதாரணமாக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவரை பொறுத்தவரையிலே அவர் சொல்லுகிற பொழுது எனக்கு ஊழல் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று தெளிவாக கூறியிருக்கிறார். தமிழ்நாடு மிகப்பெரிய மாநிலம், அரசு நிர்வாகத்தை கட்டுப்படுத்துவதிலே அவர் முனைப்பாக இருக்க வேண்டும். பல துறைகளிலே நடக்கிற ஊழல்களை எல்லாம் களைவதற்கு அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சர்கள் எல்லாம் இளைஞர்கள், எல்லா அமைச்சர்களும் களத்தில் இறங்கி இப்பொழுது பணிபுரிகிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக திரு விஜய் அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் வருவதற்கு முன்பாகவே திரு விஜய் அவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டும், தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள், மற்ற அனைத்து தலைவர்களும் ஒருங்கிணைந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் வேறு வழியின்றி அந்த கூட்டணியிலே நாம் இருந்தோம். இந்த கூட்டணியிலே பிரச்சனை என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தொகுதி பிரிக்கின்ற சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகமானது அதனுடைய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த தொகுதிகளிலே சில பலவீனமான தொகுதிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவு காங்கிரஸ் கட்சி அதிகப்படியான இடங்களை வெற்றி பெற முடியவில்லை. இதே நிலைதான் புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி வர வேண்டும் என்ற எண்ணம் கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலிலே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற என்ஆர் பாஜக அரசை எதிர்த்து நாங்கள் வெற்றி பெற்றோம். காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் சட்டமன்ற தேர்தலிலே மக்களுடைய எதிர்பார்ப்போ நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் தொகுதி பிரிக்கும் பொழுது ஏற்பட்ட குளறுபடிகள், அதாவது காங்கிரஸ் கட்சி வெல்ல இருக்கின்ற தொகுதிகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டு அடம் பிடித்ததன் காரணமாக பேச்சுவார்த்தை இழுபறியாக சென்றது. 23ஆம் தேதி கடைசி நாள் மனு தாக்கல் செய்வதற்கு, அதுவரை அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணியை சரியாக அமைக்காத காரணத்தால் புதுச்சேரி மாநிலத்தில் வெற்றி பெற வேண்டிய மாநிலத்தை நாங்கள் இழந்தோம்.
ஆனால் இந்த 5 ஆண்டு காலம் பழைய ஆட்சியில என்ஆர் பாஜக ஆட்சியில நடந்த ஊழல்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி நாங்கள் மாற்றத்தை வர வேண்டும் என்று விரும்பினோம். அது மட்டுமல்ல, தாவேகா என்பது காங்கிரஸ் கட்சியுடைய வாக்குகளை பிரித்துவிட்டது. அதனால் 7 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டிய தொகுதிகளை நாங்கள் இழந்துவிட்டோம். இப்பொழுது ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம். திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துகிறேன். அதாவது மேகதாது அணை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு ஒரே கொள்கை தான். அதாவது மேகதாது அணை கட்டுவதன் மூலமாக காவிரி நதிநீர் பங்கீட்டிலே அந்தந்த மாநிலங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி மாநிலம் கிடைக்க வேண்டிய முறையான தண்ணீர், நதிநீர் பங்கீட்டு தண்ணீர் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது மட்டுமல்ல, மேல் பகுதியில் இருக்கின்ற மாநிலம் அணை கட்டினால் கீழ்ப்பகுதிக்கு தண்ணீர் வருவது வரத்து குறையும். ஏற்கனவே காலத்தோடு கர்நாடக அரசு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நமக்கு தண்ணீரை திறந்து விடுவதில்லை, காவிரி நதியை திறந்து விடுவதில்லை. மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வரும்போது, மழை பெய்யும் பொழுது தண்ணீரை திறந்துவிட்டு காவிரி கடைமடை பகுதி வெள்ளக்காடாக மாறுகிறது. மழை இல்லை என்று சொன்னால் கர்நாடகம் அணையை மூடி விடுகிறது. இன்னொரு அணை அவர்கள் கட்டினால் இதைவிட மோசமான நிலை வரும். ஆகவேதான் நாம் முழுமையாக அதை எதிர்க்கிறோம். கர்நாடக மாநிலம் மேகதாது அணையை கட்டக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு, புதுச்சேரி 2 மாநிலங்களும் சேர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை காவிரி நதிநீர் ஆணையத்திலே நாம் சமர்ப்பித்திருக்கிறோம். அது உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிறது. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். அதாவது பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கிறோம், அவர் எந்த காரணங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியே செல்லுகிறார் என்பது தெரியவில்லை. ஒரு குழப்பமான சூழ்நிலை. 2 தினங்களுக்கு முன்பு அவர் நாளைய தினம் அவருடைய பிறந்த நாள் 4ஆம் தேதி அன்றைக்கு அவர் அறிவிப்பார் என்று சொன்னார்கள். ஆனால் டெல்லி சென்று பாரதிய ஜனதாவினுடைய அகில இந்திய தலைவரையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்திருக்கிறார். அங்கு என்ன முடிவெடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அவருடைய நகர்வுகளை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி.